முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பேசுவது இந்த FCRA அமெண்ட்மெண்ட் பில்லை பத்தி பேசுறாங்க. இது சிறுபான்மையருக்கு எதிரானது, கிறிஸ்டியன் கம்யூனிட்டிக்கு எதிரானது அப்படிங்கிற பொய் பிரச்சாரத்தை பேசுறாங்க. திரும்ப திரும்ப மைனாரிட்டி என்கின்ற போர்வையில முதலமைச்சர் அவர்கள் ஓட்டு வேட்டை நடத்தி கொண்டிருக்கின்றாரோ தவிர எந்த இடத்திலும் கூட உண்மையை பேசல. மெட்ரோ திட்டத்தை கூட மதுரைக்கு, கோயம்புத்தூருக்கெல்லாம் தடை பண்றாங்க அப்படின்னு திரும்ப அதே கதையை மறுபடியும் சுழற்ற ஆரம்பித்திருக்கின்றார்கள். இன்னைக்கு ஆட்சி மன்றத்தில் இருந்த நீங்கள் அந்த ரிப்போர்ட்டை திருப்பி அனுப்பிச்சீங்களா இல்லையா மக்கள் மன்றத்தில் சொல்லுங்க. இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு செந்தில் பாலாஜி அனுப்பிச்சிருக்காரு, கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் போட்டியிடுவதற்கு. கரூர்ல என்ன சொல்றாரு முதலமைச்சர்? கரூர் எல்லாம் சுத்தி வளைச்சிட்டாரு, எதுவுமே விட்டு வைக்கல. என்ன சுத்தி வளைச்சாருன்னு எனக்கு தெரியலீங்க. 18 சுயேட்சை வேட்பாளர்கள் கரூருக்காரங்க இங்க வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. 18 பேர். கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் 18 பேரு. கரூரை சார்ந்தவர்கள் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர். என்ன வேலை உங்களுக்கு இங்க? 18 இண்டிபெண்டன்ட் வேட்பாளர். அப்ப 18 பூத் ஏஜென்ட் உள்ள உட்காருவாங்க. இந்த 18 பேர் சேர்ந்து தேர்தல் அணி கலாட்டா பண்ண என்ன ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்க. உதாரணம், ஆனா நான் உறுதியாக சொல்லுகின்றேன், கோயம்புத்தூர்ல செந்தில் பாலாஜி அவர்களை தோற்கடிக்க போவது கோயம்புத்தூர் மக்கள் என்று சொல்வதை விட கோவை திமுக காரங்க என்பதில் நான் உறுதியா இருக்கேன். முதலமைச்சர் அவர்கள் எந்த காரணத்திற்கும் கூட திருமதி கனிமொழி அக்கா அவர்களுக்கு சீட்டு கொடுப்பதற்கு தயாரா இல்லை. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் காம்படிஷனா வந்துருவாங்க. திருமாவளவன் அவர்களை மிரட்டி அந்த வேட்புமனு வாபஸ் வாங்க வச்சிருக்கிறாங்க. எப்படி பிரச்சாரம் பண்றாருன்னா, தயவு செய்து யாரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஓட்டு போட வேண்டாம், பானை சின்னத்திற்கு ஓட்டு போட வேண்டாம், கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி 3 பேர் போட்டி போடுறாங்கன்னு. அதனால திருமாவளவன் நிலைமையை நினைச்சு பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு. இன்னைக்கு திமுக ஏங்க இதெல்லாம் வெளிப்படையா சொல்றீங்க? நம்ம ஆட்சிக்கு வர மாட்டோம் மக்களுக்கு தெரியும், நீங்க எதுக்கு வெளிப்படையா அந்த மாதிரி சொல்றீங்க? அதனால நீங்க வேட்புமனு வாபஸ் வாங்குங்கன்னு அண்ணன் திருமாவளவன் அவர்களை கொச்சைப்படுத்தி இருக்கின்றார்கள், கேவலைப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆனா கோயம்புத்தூர்ல பட்டி போட முடியாதுங்கண்ணா, ஏன்னா சவுத்துல இடம் இல்லை. அதை கரூர் திமுக காரங்க வந்து பார்த்தாங்க, பட்டி போறக்கு இடம் இருக்குமா ஒரு 4 நாள் ரெக்கி பண்ணாங்கன்னா, ஆனா சவுத்துல பட்டி போடுறதுக்கு இடம் இல்லாதனால அதை கைவிட்டிருக்கிறாங்க. இதுல உண்மைக்கு புறம்பா யாரோ 2 பேர் ஒரு டிவியில கருத்து சொல்றாங்கன்னா அது உண்மையாயிருமாங்கன்னா, நீ கேட்கறதுக்காக நான் கிளாரிஃபை பண்றேன். கடைசி 10 நாள்ல இது இருமுனை போட்டியா மாறும் என்பது நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பதுங்கண்ணா. வடக்கு தொகுதி கேட்டேன் அண்ணா, ஒரு நிமிஷம், நான் வடக்கு தொகுதி கேட்டேன் யாருன்னா சொன்னாங்க. ஒருத்தர் கேட்டார் அண்ணே நாகர்கோவில் கேட்டீங்கன்னு, ஒருத்தர் கேட்டார் அண்ணே மொடக்குறிச்சி கேட்டீங்க, மொடக்குறிச்சி தலைவர் இங்க இருக்கிறாரு. இன்னொன்னே மக்கள் பாடம் போட்டுனாங்க, ஒரு பாடம் போகலையா? இவங்க போய் திருப்பரங்குன்றத்துல மன்னிப்பு கேட்டது யார்? மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டது யார்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. கோர்ட்டு முன்னாடி போய் கை கட்டி சாரி சார் நாங்க இந்த மாதிரி பண்ண மாட்டோம் சார்னு சொன்னது யார்? மதுரை கமிஷனர், மதுரை கலெக்டர். நாங்க சொன்னோமா? இந்தியால இன்னைக்கு சட்டம் ஒழுங்குல அதல பாதாளத்துல ஒரு நாடு இருக்குன்னா நம்முடைய தமிழ்நாடு தான். அதனால முதலமைச்சர் அவர்கள் எந்த ஊர்ல இருந்து பார்த்து பேசுறாருன்னு தெரியலீங்கன்னா